ஆண்டுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையிலிருந்து தொடர்ந்து மத்தியில் பேசும்படியாக கர்த்தர் கிருபையாக என்னை வழிநடத்தினார். இன்றும் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாக்குத்தத்த வசனத்தை முன்னிட்டு நாம் இப்போ அதை வாசித்தோம். ஆகினால் நேராக நான் இந்த மாலுடைய வசனத்தை ஏசாயா 41:14 என்னோட இடத்துல பக்கம் 846 846 ஐசாயா 41:14 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பைபிளை திறந்து பைபிள் இருக்கலாம், தூக்கி காட்டு பார்க்கலாம். பைபிள் வச்சுருக்கலாம். எத்தனை டைரி வச்சுருக்கீங்க? டைரி வச்சுருங்க. டைரி வாங்கி பென் வச்சு அதை சொல்கிற குறிப்புகளை எழுதுங்க. சீக்கிரமாக கர்த்தர் எனக்கு நான் டெக்னாலஜி மேன், அதனால சீக்கிரமாக எல்லாம் உங்களுக்கு டெக்னாலஜியில் பண்ணி கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசிப்போம். அதனால எல்லாரும் சேர்ந்து, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வருஷத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். அன்றைய மரத்திலே வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தர் நான் சொன்ன இந்த வருஷத்தை கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே, என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அவர்கள் வளர்வார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போது இந்த வருஷத்துடைய 2வது வாரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை தருகிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொல்லப்படுற ஆண்டவர், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்கள், பயப்படாதீங்க, கர்த்தர் துணை நிற்கிறார். பாருங்கள், ஒரு விவாகத்துக்கு அப்படின்னு போனீங்கன்னா, அந்த விவாகம் பண்ண போகிற புருஷனாகிலும் மனைவி ஆகிலும் அங்கே 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணி என்னென்னா, அவர் சொல்லுவாங்க, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணை நின்று உன்னை நேசித்து உன்னை கைவிடாமல் கூட இருப்பேன். அது வாக்கு பண்ணுறாங்க. கர்த்தர் எப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை, அந்த குடும்பத்தை ஆசிரியத்து குடும்பங்களை தரும்போது அந்த பிள்ளைகளை என்ன பார்க்குறாங்கன்னா, அப்பா கைவிட மாட்டார், அம்மா கைவிட மாட்டான்னு பார்ப்பாங்க. அப்படி தானே? அப்பா கைவிட மாட்டார், அம்மா அப்பா கூட இருப்பாங்க அப்படின்னு பிள்ளைகள் பார்ப்போம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் யார் ரட்சிக்கப்பட்டார்களோ, ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, அவங்க தைரியமாக சொல்லணும். என்ன சொல்லணும்னா, நான் அல்ல, என்னை வளர்த்தவர்கள் அல்ல, நான் எதிர்பார்க்கிறவர் அல்ல, என்னோடு எப்போதும் துணையாக இருக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொன்னார்? இந்த உலகத்தின் முடிவு பிறந்தோம் சதா நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்கேன். நான் இந்த போறீங்க இருக்கிறேன்றீங்க, போறாரு. ஆனால் நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ போகும்போது முன்னாடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் அனாதை இல்லை. ரொம்ப ஃபிசிக்காக சொன்னார். யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த உலகத்தை உங்களுக்கு திக்கற்றால் விடேன் அப்படின்னா, இன்னும் டிரான்ஸ்லேஷனில் உன்னை அனாதையே விட மாட்டேன், நான் போய் வருவேன், வந்து உங்களோடு கூட இருப்பேன், ஆவியாய் வருவேன். இயேசு எப்படி வருவாருன்னா, அப்படியே வார்த்தைப்படி 2 பேர் 3 பேர் கூடும்போது மத்தியில் வருகிற கர்த்தர், ஆவியாய் கூட வருகிற கர்த்தர் நம்மளோட கூட துணையாக இருக்கு. அப்போது இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணோம், எனக்கு என்ன வேணும்னா ஒரு துணை வேணும். என்ன துணை வேணும்? கர்த்தர் எனக்கு துணை செய்யணும். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஸ்டார்டிங் உங்கள் கேரியர், இந்த உலகத்தில் உங்களுக்கு நினைவு தெரிந்து மனம் திரும்பி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் பயணத்தில், ஆவிக்குரிய பயணத்தில், உலகப்பிரமான பயணத்தில் உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னா, கர்த்தர் துணை செய்யணும். எழுதி சொல்லுங்கள், கர்த்தர் துணை செய்யணும். கர்த்தர் துணை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. தேவனோடு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியாது. இயேசு ஒரே வார்த்தை சொல்லிட்டார், என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ரொம்ப அது சீலக்க தமிழ் மாதிரி இருக்குது, இயலாதுன்னு நான் சொல்லுவாங்க. இப்போது அவர் இல்லாமல் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. இப்போ எல்லாம் நம்ம இதயத்தில் எப்போவுமே என்ன நினைக்கணும், கர்த்தர் எனக்கு துணை வேணும். அது வயதானவர்களுக்கும் சொல்லுவார், உன்னை முதிய வயதிலையும்
தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்றார். ஏன் வயசானவங்க எதுக்கு? அதெல்லாம் எதுக்கு வயசான போய் தாங்கணும்? எதுக்கு வயசானவன் ஏந்தணும்? எதுக்கு வயசானவன் தப்பு வைக்கணும்? எவ்வளோ கர்சனை உள்ளதாக இருக்காரு பாருங்க ஆண்டவர். சின்னனாலும் சரி, மிடிலானாலும் சரி, என்னாலும் சரி, ஸ்டார்டிங்கானாலும் சரி, என்னாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ண வரான்? நம்மளோட கூட துணை செய்கிறவராக இருக்கிறார். அதை உணர்ந்து நம்ம துணை செய்யும் ஆண்டவரே எனக்கு எல்லா விதத்தையும் எனக்கு துணையாக என்னோட இரும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் செய்வார். இந்த செய்தியினுடைய தலைப்பு இந்த வருஷத்துடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பார்த்து சொல்ல, பயப்படாதே நான் உனக்கு துணை செய்கிறேன். சொல்லுங்க, பயப்படாதே நான் உனக்கு துணை செய்கிறேன். கடந்த வாரம் நாம் பார்த்தோம், பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அது நாம் அதை பார்த்தோம். பயப்படாதே நீ என்று ஆண்டவர் பேசினார். நாமளும் அவரை பார்த்து என்ன சொன்னோம்? நேசரே நீர் என்னுடையவர், நான் உன்னுடையவர். எப்பவுமே அந்த அதனால தான் சொன்னேன், டைரியில் எழுதி வச்சிங்க அப்படின்னா. இப்போது அந்த கான்செப்ட் அப்படியே உள்ள இறக்கணும், உள்ள அப்படியே நம்ம திணிக்கணும். அப்போ நமக்குள்ளே அதை திணிச்சிடணும், நமக்குள்ளே அப்படியே எழுதிடணும். நான் யார் அப்படின்னா, நான் நேசருடைய. ஆண்டவர் என்னை பார்த்து நீ என்னுடையன்றாரு, நானும் சொல்லணும் நான் நேசர் என்னுடையவர். ஸோ 2 பக்கம் கம்யூனிகேஷன் இருக்கணும். அங்கேருந்தும் ஆண்டவர் சொல்லணும், இங்கேருந்தும் நாமும் சொல்லணும். இந்த 2-வே கம்யூனிகேஷன் தான் என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவோம், செயல்படுத்தும். இல்லை நானே செய்வேன், நானே பேசுவேன் அப்படின்னு இந்த பாட்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னா, இப்போ கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, என்ன சொல்ல நினைக்கிறாரோ, எப்படி நடத்த நினைக்கிறோம், அதனோட வாழ்க்கையில் நடைபெறும். விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ நான் எனக்கு துணை செய்கிற கர்த்தர் எதுக்கு துணையாக இருக்கிறாருன்னா, அவர் சொல்கிறத செய்யறதுக்கு, அவர் நடத்துறதுல காட்டுறதுல நடக்கிறதுக்கு, அவர் எனக்கென்று என்ன குறித்தாரோ, என்ன செய்யணும்னு நினைத்தாரோ, நான் எப்படி வரணும்னு நினைக்கிறாரோ, எனக்கு என்ன தரணும்னு நினைக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு அவரோடு இணைந்து நான் வாழ்வேன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஆசையப்பா. வேதத்துலேருந்து 2 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக சொல்லுங்க பாருங்க. இந்த ஏசியாவில் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தில் சொன்ன ஒரு மனிதனை பற்றி சொல்லுவோம். அப்புறம் ப்ரெசண்ட்டாக நடக்க போகிறோம், அப்புறம் இனி வருங்காலத்தில் நடக்க போகிறோம். 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து ஜெபித்துட்டு கடந்து போகிறோம். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. முதலாவதாக பயப்படாத நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோட கூட யாத்திராவும் 18:4 நீங்கள் எடுத்துட்டு அங்கே ஒரு வார்த்தை அழகாக இருக்க போகிறீங்க. பக்கம் 92 அதில் பார்த்தீங்கன்னா அங்கே மோசேயுடைய வார்த்தையாக இருக்கும் பாருங்கள். 18 வாசிப்புங்க, 18:4 வாசிங்க. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்பிவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலிசேயர் என்று பெயரிட்டிருந்தான். பாருங்க, எங்க எப்படி சொல்றாரு பாருங்க. அவர் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று, அந்த வார்த்தை அப்படியே எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். அதனால என்னை சொல்லி அவருடைய பையனுக்கு பேர், உங்களுக்கு தெரியும் அந்த கதையை, வீட்டில் போய் நீங்கள் வாசிங்கன்னா அவர் பிறந்த பிள்ளைகளுக்கு சொல்லார். இப்போ இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இதை எக்ஸாக்டாக அவர் சொல்வார்னு பார்த்தா, நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா யாத்ராமா 2 பக்கம் 71 அதில் அவர் சொல்லுகிற இந்த முதலாவது மோசே சொல்லுகிற 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்காக என்மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்போது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். ஏன் அவன் அறிக்கை பண்ணுறான்? தேவன் எனக்கு துணை செய்தார். எப்போ துணை செய்தாராம்? அவன் பயந்தான் பாருங்க. அப்போ ஆண்டவனுக்கு துணை செய்தார். அதனால தான் அவன் சொல்கிறான், அவன் பயந்த நேரத்தில் ஆண்டவனுக்கு துணை செய்தாரான். நீங்கள் தொடர்ந்து இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த வருஷம் சொல்கிறார் பாருங்க. அவன் பயந்த அந்த சூழ்நிலை அனுபவத்தில் கர்த்தர் அவனுக்கு அதில் துணையாக இருந்தார். 15 பார்த்தீங்கன்னா, பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசே கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் இந்த தப்பி ஓடி மீதம் தேசத்துக்கு போய் தங்கி ஒரு துருவண்டே உட்கார்ந்து பாருங்க. இங்கே அந்த 18:4 இதோ மேட்ச் ஆகுது பாருங்க. சொல்கிறான் பாருங்க, என் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனை பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். அப்போ ஒரு சூழ்நிலை வருது. பயந்த சூழ்நிலையில் கர்த்தரோட துணை இருந்தார். பார்வோனை கொல்லணும்னு நினச்சி பட்டயத்தை எடுக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாராம்? துணை நின்று அவனை தப்பிக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று அவன் அறிக்கை செய்கிறான்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மூணாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தில் நீங்கள் 2:17 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தையை அறிக்கப்பட பாருங்க. அப்போது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். இங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. கர்த்தர் நமக்கு துணை செய்யும் போது, கர்த்தர் நமக்கு துணை செய்யும் போது, கர்த்தர் நமக்கு பயந்த நேரத்தில் துணை செய்யும் போது, கர்த்தர் நமக்கு நம்ம விரோதமாக எழும்புகிற மத்தியில் நமக்கு துணை செய்யும் போது, ஆண்டவர் அந்த துணையை பெற்ற ஒரு எப்படி இருப்பான் அப்படின்னா, மற்றவங்களுக்கு துணை நிற்பான். பக்கத்தில் சொல்லுங்க, துணை பெற்றவன் மற்றவங்க துணையாக நிற்பான். அது எப்பவுமே நீங்கள் மறக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாக இருந்து, கர்த்தர் நம்ம மேலே தயவாக இருந்து, கர்த்தர் நம்ம மேலே அன்பாக இருந்து, கர்த்தர் நம்ம மேலே கிருபையாக இருந்து, கர்த்தர் நம்ம மன்னித்து நமக்கு எல்லாம் கொடுத்துருப்பார். ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையிலே அவங்களை சந்திக்க போகிற அந்த பிரச்சனையில், போராட்டத்தில், அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? துணையாக இருக்கணும். ஆண்டவருடைய துணையை ஆண்டவருடையதுலேருந்து பெற்றுக்கொள்ளாதவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எப்படி இருக்க மாட்டான்? நிற்க மாட்டான். நமக்கு என்னடா வம்பு அப்படின்னு உதவி செய்ய மாட்டான். உலகப்பரமாகவும் சரி, ஆவிக்குரிய பரமாகவும் சரி. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை உண்மையாக யார் அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணை செய்து அவனை ஆண்டவர் அவன் பயந்த நேரத்தில் ஆண்டவன் துணை, அந்த பயப்படாத, நான் உனக்கு துணை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இந்த வார்த்தை கேட்டவன், அதை அனுபவித்தவன் என்ன பண்ணுவான்னா எந்த சூழ்நிலை பயப்பட மாட்டான். அதே போல் தப்புவிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்னா மற்ற தப்புவிக்கான வழியை அவன் செய்வான். பயப்படாதீங்க, என்னை கர்த்தர் தப்பு வைத்தார், உங்களையும் தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்கிற தைரியம் வரணும். அப்போ யாருடைய வாழ்க்கையில் அப்படி வரணும்னா, உண்மையாக கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில் செய்தாரோ அவனுடைய வாழ்க்கை அது என்ன பண்ணாது? வெளிப்படும். பெறாதவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணது? வெளிப்படாது. பார்த்தீங்கன்னா சாம்சதியார் அடிக்கடி சொல்வார், நீங்கள் என்ன கேட்கலாம் அதை போய் என்ன பண்ணுங்க, அந்த பிரசங்கத்தை போயிட்டு என் பேர் உங்கள் பேர் போட்டு ஏசி ஊழியக்காரன்னு சொல்லி போய் பிரசங்கம் பண்ணுவேன்னு, ஆத்துமாக்களை சந்திங்க, உங்களை யார் அனுப்பிச்சது, எங்கேருந்து வரீங்கன்னா ஏசியை என்று என் பேர் சர்ச்சை சொல்லுங்கள், ஏசியுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணார். ஏன் அப்படின்னா, நீங்கள் பெற்ற இந்த விடுதலை, நீங்கள் பெற்ற இந்த நன்மை, நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதம், நீங்கள் பெற்ற இந்த சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், புறப்பட்டு போய் அதை செய்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் சில சபைகளில் நம்முடைய தலைமை சபையும் அப்போ இருந்த தலைமை சபையும் நமக்கு அப்படி இருந்தது. இப்போது அந்த மாதிரி ஞானஸ்தானங்கள் வார வாரம் கொடுக்குற சபைகளே 1-2 இருக்குது, 10 இல்லை. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, துணை துணை செய்திருப்பாங்க. எப்பொழுது பயந்த நேரத்தில் தப்பி வைத்திருப்பாங்கன்னா நம்மளை அழிக்கணும், கொல்லணும், நிறுத்தணும், பட்டயத்தோடு வருகிற தப்பி வைக்கப்பட்டவங்க மற்றவங்க துணை செய்து தப்பி வைப்பாங்க. பயத்திலிருந்து கர்த்தர் வீட்டவன் மற்றவங்க பயத்தை உண்டாக்க மாட்டான். சில பார்த்தீங்கன்னா அது அப்படி அந்த பயத்துல அவன் எடுத்துக்க மாட்டான். இப்படி ஊதி அதை ஒரு ஜோடிச்சு அதை ஒரு அதை பயங்கரமாக விவரிப்பாங்க. இப்படியா, அப்படி இப்படி தெரியுமா அவனுக்கு, இப்படின்னா இப்படியோ, இப்படின்னா அப்படி, அப்படி இப்படி சொல்லி கட்சியில் அவனை எப்படியுமே இல்லாத பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் பயப்படாதீங்க, நம்மளை கர்த்தர் துணை செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலத்திலே நம்ம வாழ நினைச்சோம், முடியலையே. நம்மளாம் முடியாது, நம்மளாம் உலகத்தில் தோற்று போனவங்க தானே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையா மாறினோன்னு கர்த்தர் துணை செய்தனால ஜெயித்தோமே. பயத்துலேருந்து ஜெயித்தோம், எதிர்கால பயத்துலேருந்து ஜெயித்தோம், நாளைக்குள்ள ஜெயித்தோம். வாழ்க்கையில அறியாமையினால கடன்பட்ட சூழல் குழி நிறைய வெட்ட குழியிலிருந்து கர்த்தர் தூக்கிறது. அவருடைய வாழ்க்கையை எப்படிலாம் வரும் நினைப்பேன். தைரியப்படுத்தி நம்மளை உயர்த்தினார். தைரியம் பலம் யாருக்கு இருக்கணும் கடந்து போகிறேன். அப்போ இங்க நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? கர்த்தர் என்னை பயப்படாத சொல்லியிருக்கிறார். அதனால பயந்த நேரத்தில் எனக்கு அவர் துணையாக இருக்கிறார். 2வது, என்னை தப்பு வைத்தார். ஆகினால என்னை தப்புவிக்கிற கர்த்தர் என்னை துணை நின்று தப்பு வைத்தார். 3வதாக, அதை நான் செய்ய வேண்டும். செய்யல கர்த்தர் கணக்கு கேட்பார். தெரியுமா? கர்த்தர் கணக்கு கேட்பார். என்ன செய்வார்? என்கிட்ட இவ்வளோ நன்மை வாங்கினேன், அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், நீ அவகிட்ட போய் என்ன சொல்லலாம்? கொடுக்க வேணாம், ஒரு வார்த்தை, கர்த்தர் ஒன்று செய்வார், நீ பயப்படாத, கர்த்தர் ஒன்று துணை இருக்கிறார், காரியத்தை நடத்து அப்படின்னு உற்சாகப்படுத்தணும் இல்லையா? அப்படி தான் செய்யணும். கர்த்தர் அப்போ தான் பண்ணுவது. கர்த்தருடைய ஆசையை அல்லேலூயா. அது என்றைக்குமே உங்களுக்கு அது உதவும். எனக்கு ஒரு சாட்சி வருது. நான் வேலை செய்யும் போது பீஸ் இந்தியாவில் அப்போது நான் ஹெட்டாக இருந்தேன் டிபார்ட்மெண்ட். அப்போது 2
டீமாக பிரிச்சுட்டாங்க. இனிஷியேட் அவங்க ஒரு ஆளாக பண்ணிட்டு இருந்தாங்க. வேலை தருகிறது. அப்போ விஜயகுமார், விஜயகுமார் பேர் இருக்காரு. நல்ல மனுஷன், நல்ல நண்பர். அவரு அந்த செல்வகுமார் அப்படின்னு ஒரு மதுரை இன்ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்காது, டெய்லி வாங்கினா எங்கேயும் போயிடும். அதனால் ஆர்டர் பண்ணி அது கம்ப்யூட்டர் மாதத்தில் 2-3 இன்ஸ்டேஷன் தான் இருக்கும். டெய்லி ஒரு வேலை இருக்காது. அப்போ உட்காந்துட்டு இருப்பான். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அவனோட சேர்ந்து அவனுங்க ஊருக்காரங்க படித்தவங்களாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்துங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சேர்த்துக்கிட்டு இன்ஸ்டியூஷன் வரும்போது போட்டோம், அதுக்கும் போய் ஃபீல்டில் போய் வேலை செய்யட்டோம் அப்படின்னாரு. நீ உங்களால் தான் பேச முடியும், யார்கிட்ட, எம்டி கிட்ட. நீங்கள் சொன்னால் விஜயகுமார் கேட்பார் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னாங்க. ஸோ நான் யோசித்தேன், பாவம் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு படிக்கிற வேலை புதுசு புதுசாக வருது, படிக்கணும். அது வந்தவொடனே இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், என்ன நீ பண்ணுவியா, ஏன்னா வரப்போகுது இல்லைன்னா சேலஞ்சிங்காக இருக்கும், நீ படிக்கிறதுக்காக தான் அவனை டிபார்ட்மெண்ட் இல்லை நான் பண்ணுறேன் போர் அடிக்கிறது. அப்போது அவனுக்கு அந்த எம்டிகிட்ட பேசி விஜயகுமார்கிட்ட பேசி அவனை சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்ட உடனே அவன் வந்து எந்த இல்லை அவனுக்கு உதவி செய்தேன். கர்த்தர் அவனை ஆசிரிச்சார். அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். நான் ஒரு கம்பெனிக்கு போன அந்த சிபிஎஸ்சியில் அப்போது என்னை வந்து என் ஃப்ரெண்டு கேட்குறான், இவன் வரான், நீ அவனை ஏற்கனவே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை போட்டேன், ஆனால் அவனை வந்து அவன் மதிக்கவே இல்லை, அவன் உதவி செய்ததில்லை, அவங்களோட சேர்ந்து இருப்பான். நான் சொன்னேன், இப்போ நீ சொல்லு, அவனை நான் சேர்க்க மாட்டேன், அவனுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன், நீ சொன்னீன்னா நிறுத்திடுவேன். நான் சொன்னேன்ப்பா, தயவுசெய்து இந்த மாதிரி தப்பெல்லாம் நினைக்காத, நீ மனுஷன் யோசிக்கிறதுனால யோசிக்காத, யார் தீமை செய்தால் நன்மை செய்யதான் என்னுடைய இயேசு சொல்லி கொடுக்காது. அதனால் வந்து தயவுசெய்து எனக்கு வேலை வாங்கி கொடுப்பான், நீ அவனை கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், அதே போல் வேலை வாங்கி கொடுத்துறான் என் கம்பெனியில். அவனையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டாரு. சில வருஷங்களுக்கு அப்புறம் 2007 எனக்கு ஒரு இஷ்யூ ஆகும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யாருக்குமே தெரியல. அப்போ சொன்னாங்க, இந்த செல்வகுமாருக்கு இந்த விஷயம் தெரியும், அதில் தான் இருக்கான் அவன் அப்படின்னு. அப்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், உடனே பால் இதை பண்ணுங்க சரியாடம் சொல்லி எனக்கு உதவி செய்யலாம். பாருங்கள், அப்போது எனக்கு வரும்போது அவனுடைய கேரியரை காலி பண்ணியிருந்தேன்னா அந்த 2007 என் கேரியர் காலி ஆகிடும். அங்கே துணை செய்து வேலை வைக்கிற கர்த்தர் அவனை அங்கே அனுப்புனாரு. அது எங்கே எனக்கு உதவிச்சுன்னா, நான் நன்மை விதைச்சேன், எனக்கு நன்மை கர்த்தர் செய்தார். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா, செய்துக்கிட்டே இருக்கணும், நன்மை செய்துகிட்டே இருக்கணும். பயப்பட உங்களை குறித்து பயப்படக்கூடாது, அதான் மெயின். சிலருக்கு வந்து தங்களை குறித்து ஒரு பயம் வந்துடும். சொல்லி கொடுத்தா என் வேலை போயிடுமோ, சொல்லி கொடுத்தா என்னோட மார்க் அதிகமாக வாங்கிடுவாங்க, சொல்லி கொடுத்தா என்னை காட்டில் அதிகமாக சம்பாதிச்சிருவாங்க, சொல்லி கொடுத்தா என்னை காட்டில் 2-3 வீடு வாங்கி எனக்கு முன்னாடி வீடு வாங்கிடுவானோ. அந்த பயம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? கர்த்தர் துணையா இல்லைன்னா பயம் வரும். அது உலகப்புறம் மாம்சமான பயம். ஆனால் கர்த்தர் துணை செய்து பயத்திலிருந்து பயப்படாதே என்று சொல்லி கூட இருந்து நடத்துவாரானால், எல்லாம் பட்டயத்தை தப்பு வைப்பாரானால், நம்ம எப்படி இருப்போம்னா மற்றவங்களுக்கு துணை செய்கிறவராக இருப்போம். ஏன்னா நீ எனக்கு துணை செய்ய வேண்டியதில்லை, என் கர்த்தர் எனக்கு துணை செய்வார். ஆகினால் நான் நன்மை தான் வெறுத்தேன். கர்த்தர் ஏசாவை பாருங்க, யாக்கோபு எல்லாத்தையும் களவாய் கொண்டு போயிட்டான். ஆண்டரே சொல்லிட்டாரு, என்ன பண்ணாராம், மூத்தவனை தள்ளிட்டு இளைவனை சிநேகித்தான். ஆனால் ஏசா எல்லாத்தையும் ஒப்பிட்டு போன உடனே ஏசாவுடைய நிலத்திலேருந்து ஒரு அடியை கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் வைராகிடும். ஏன்னா அவன் எப்படி பண்ணான், நன்மை செய்தான். கர்த்தர் அதை பார்த்தா. நம்முடைய ஆண்டவர் நன்மை ஆண்டவர், தீமைக்கு தீமை செய்கிறவர்ல நன்மைக்கு நன்மை செய்கிறவர், தீமையாய் தோன்றதையும் நன்மையாக செய்வார். அதுக்கு யோசிப்பார். எல்லாம் பாருங்க, கடந்து போகிற நேரம் 10 o'clock அவர் ஓடுது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் பாருங்க 2:22 நீங்கள் வாசிப்பீங்கன்னா அவர் சொல்லுவார், அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்ஷோம் என்று பெயரிட்டான். பரதேசியா இருக்க. நீங்க 19 நீங்க வாசினாங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவன் அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். பாருங்க, அவனை வந்து அவன் எகிப்திய தேசத்தில் இருக்கிறான். ஒரு எகிப்தியன் கிடையாது. அவன் யாரு? எபிரியன். அப்போது அங்கே அவன் போய் உதவி செய்தனால அந்த எஸ்தரோ உடைய
அவருடைய 7 பிள்ளைகள் சொல்கிற போது அவன் அந்த இடத்துல என்ன அறிக்கை பண்ணுறான்னா, அங்கே அவருக்கு குடும்பம் கிடச்சிச்சு, அந்த இடத்துல அவர் சொல்கிறது கல்யாணம் பண்ணி நான் பரதேசியாய் வந்த இடம்னா. அப்போ அவன் யாருன்றானா, நான் ஒரு எபிரியர் என்று அவன் பெருமை பாடல. அவன் என்ன சொன்னான்னா, நான் பரதேசியாய் இருக்கிறேன், நான் பரதேசியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன். நம்ம எப்போதும் நமக்குள்ள என்னதான் நம்ம கர்த்தரை உயர்த்தினோம், நம்மளை ஆசீர்வதித்தாலும் நமக்கு ஒன்று தெரியணும், நம்ம ஒன்றுமே கொண்டு போவது கிடையாது. ஒன்று கூட கொண்டு போக முடியாது. அடிக்கடிக்கு நாங்கள் அவுட்ரீச்சில் ஒரு வார்த்தை எங்கள் கூட இருந்த சத்யாபதர் சொல்லுவார். அவர் பிரசங்கத்தில் எல்லா பிரசங்கத்துலேயும் மகா அலெக்சாண்டரை பற்றி பேசுவார். மகா அலெக்சாண்டர் அவர் சத்தியத்தில் அவர் சொல்லும் போது நான் கேட்பேன், ஏன்பா வார வாரம் அப்படி இதையே சொல்கிறியாப்பா, வேற ஏதாவது கதை சொல்லுப்பா, இதே கேட்டு கேட்டு இதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகா அலெக்சாண்டரை பற்றி ரோட்டில் ஏதோ கிராமத்தில் மக்கள் என்ன தெரியும் அங்கே போய் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா கேளுங்க, என்ன சொல்லுவார்? மகா அலெக்சாண்டர் ஒருத்தர் இருந்தார். சொல்லுங்க, அவர் யாருன்னா 33 வயசுல உலகத்தையே பிடிச்சிட்டாராம். உலகத்தையே பிடிச்ச பெரிய ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் ஜெயம் பெற்று திரும்பி வரும்போது வழியில வியாதிப்பட்டாராம். என்ன பண்ணிட்டார்? வழியில இப்போ வியாதிப்பட்டு அவர் தனியாக ஒரு கூடாரம் அமைச்சு அதில் இருந்துட்டாங்க. ஏன்னா அது மற்றவங்களுக்கு போயிடும்ட்டு. ஸோ அவர் வியாதிப்பட்ட நேரத்தில் மருத்துவரால் அவரை குணப்படுத்த முடியல. அவருக்கு போய் ஆண்டு பிடிச்சி அத்தனை தேசத்தில் உள்ள அந்த அதிகாரம், அந்த செல்வங்கள்லாம் அவர் என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அப்போது அவர் என்ன பண்ணாருன்னா, கூப்பிட்டு நான் சொல்லுற 3 காரியத்தை செய்யுங்கப்பா என் மரணத்துக்கு பிறகுன்னு சொல்லி அவர் 33 வயதில் சின்ன வயசில் இறந்துட்டார். என்ன சொன்னார்னா, நான் என்னை செத்த பிறகு என்னுடைய அந்த சபை பெட்டி இருக்கு இல்லைங்களா, அதை யார் சுமக்கணும்னா மருத்துவர்கள் சுமக்கணும்னு. யார் சும்மா மருத்துவர்கள், எந்த இருக்கிற எல்லா தலை சேர்ந்த நாட்டில் இருந்த மருத்துவர்களையும் கூப்பிட்டு என் பெட்டியை தூக்கவி. ஏன் இவ்வளோ நான் எல்லாம் உலகத்தையே பிடிச்சிட்டேன், உலகத்தோட எல்லாம் சிறந்த மருத்துவரை என்ன பண்ண முடியல, குணமாக்க முடியல, அது தெரியணும் என்பதுக்காக தூக்க வைத்தாராம். 2வது, நான் சம்பாதித்த எல்லா சொத்தும் போய் ஒவ்வொரு நாட்டில் போய் எது இதெல்லாம் சொல்லுவோம் பாருங்க. நான் இங்கே போயிட்டு வந்தேன், ஹைதராபாத் போனான்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத்லேருந்து அந்த பேர்ல் வாங்கிட்டு வருவாங்க, இந்த வெள்ளையாக இருக்குமே, அது வாங்கிட்டு பாரு இந்த ஹைதராபாத்து காட்டுவாங்க. எந்தெந்த கண்ட்ரிக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு விளைவு இந்த சம்பாத்தியத்தை என்ன சொல்கிறாரா, எல்லாத்தையும் தூக்கி போகிற வழியில் முன்னாடி போடுங்க, யாராலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது சொன்னால், நான் அந்த சவப்பட்டில் 2 கை ஓட்டக்கை, 2 ஓட்டப்படி 2 கை அப்படி வச்சுருப்பா. அப்போது கேட்டாங்களா, என்ன நீங்கள் சொல்கிறதுலாம் என்ன சொல்கிறீங்கன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, உலகத்தையே பிடிச்சான், ஆனால் அந்த உலகத்துலலாம் எந்த மருத்துவம் இவனை குணப்படுத்த முடியல. 2வது, உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமானதை சம்பாதித்தான், ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண முடியல, அவனால் கொண்டு போக முடியல. 3வது, இந்த அலெக்சாண்டர் எப்படி வந்தானா, வெறும் கையாக தான் வந்தான், இப்போ எப்படி தான் போகிறானா, வெறும் கையாக தான் போகிறான் அப்படின்னு அந்த கதையை சொல்லுவார் ஒவ்வொரு வாட்டியும். அப்போது நம்ம என்னன்னா, அவன் சொல்கிறான் நான் பரதேசியாக, அவன் சொல்லிக்கலாம் நான் யார் தெரியுமா, நான் எபிரியன்னு சொல்லிக்கலாம். ஆனால் எகிப்து தேசத்தால் வந்தான்னு நான் சொல்லும் போது அந்த இடத்துல அவன் தன்னை தாழ்த்தி நான் பரதேசின்னு அறிக்கப்பட்டான், தன்னை பரதேசியாக காமிச்சிக்கிட்டான். இப்போ நம்ம எப்பவுமே இந்த உலகத்தில் நம்ம ஒரு பரதேசி தான்ப்பா. பரதேசினா என்ன? பக்கத்தில் சொல்லுங்க, பரதேசினா என்ன? பரதேசினா என்ன? எங்கள் டீம் தலைவர் பால்விட்டு சொல்கிறார், பரம் தேசமா, பரதேசம். நம்ம எங்கே போகிறோம்? பரதேசம். எங்கே அப்படியே ஆச்சரியப்படுவோம். அதான் உண்மை, ஃபேக்ட். பரதேசினா என்னன்னா, அந்த பரதேசத்துக்கு நம்ம போகிறோம், அதுதான் நம்ம தேசம். அதனால தான் பரதேசி அப்படின்னு கர்த்தர் சொல்ல பாருங்க. அடுத்தது, இப்போ இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழணும்னா, நம்ம உயர்த்தாதபடி எப்போவுமே நம்ம தாழ்மையாக, நான் இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை, கர்த்தர் என்னை இந்த பரதேசியாக இருக்கிற இடத்துல என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம இருக்கும் போது கர்த்தர் அப்போ என்ன பண்ணாரு, இன்னும் ஆசீர்வதித்தே இருப்பார். 5வதாக பாருங்க, அவங்கள ஒரு சுபாவம் இருந்தது. யாத்திரா 3:6 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் பக்கம் 72ல், இன்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார்.
மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். பாருங்க, நம்ம இந்த வருஷத்துல இந்த கொடுத்த வாக்குத்தத்தத்திலையும் நம்ம பார்த்தோம். இந்த 41:14 பார்த்து யாக்கோபு என்ன சிறு குச்சி இஸ்ரேல் என்ன சிறு கூட்டமே பயப்படாதுன்னு சொன்னார். 44 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்வார், என் தாசனாக யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலு என்று சொல்லி ஆண்டவர் அங்கேயும் அங்கே யாக்கோபை குறித்து சொல்லுவார், தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வம்சம் சொல்ல பாருங்க. அவங்கள ஒரு சுபாவம் இருந்தது என்னன்னா, ஆண்டவரே அங்கே சொல்கிறாரு, நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லும் போது அவனை என்ன பண்ண, தேவனை அவன் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்தான். உங்களை எப்பவுமே ஒரு தேவ பயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? எப்பவுமே ஒரு தேவ பயம். எப்பவுமே மனுஷருக்கு பயப்படுற பயம் என்னத்தை பண்ணும்? கண்ணியை வரை வைக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன பண்ணா, தேவனுக்கு பயப்படுற இவ்விதமாய் ஆசீர்வாதத்தை வரும். மனுஷனுக்கு பயந்தோம்னா அவன் பார்ப்பான், இவன் எதுக்கு பயப்படுறான்னு தெரியும் அப்படின்னு ஒரு கண்ணி போட்டுருவான் அவன். ஆனால் தேவனுக்கு பயந்தோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை பண்ணுவார். அதனால் எப்போவுமே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் துணை செய்கிற கர்த்தர் எப்படி துணையாக இருக்கிறார். அதனால யோசேப்பு சொன்னால் பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் சொன்னான். சகோதரர், நான் யார்? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னப்போ என்னுடைய வாழ்க்கை எப்பயும் என்ன இருக்கணும்? தேவ பயம் இல்லாமல் துணிகரமாக பேசுகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லை, கத்துறாங்க, ஆசீர்வாதம் வராது. சீக்கிரமாக இவங்களை எப்படி காலி பண்ணலான்னு அங்கே ஒரு கண்ணி ரெடி பண்ணுறோம். எல்லாம் சொல்லித்தானே கேட்டுங்க. நம்ம தேவனுக்கு பயப்படணும்னா வாயிலிருந்து வார்த்தை ஒரே வராது. சபையிலானாலும் சரி, வேலையானாலும் சரி, வீட்டிலானாலும் சரி, ஸ்கூலானாலும் சரி, காலேஜானாலும் சரி, எங்கே இருக்கிறோமோ அங்கே வாயின் வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். வாயின் வார்த்தை பேசவே மாட்டோம். வாயின் வார்த்தை ரொம்ப அப்படியே அந்த வார்த்தை பயமில்லாத பேசணும். சில சொல்லுவாங்க, நாக்கில் இது என்ன இல்லையா, நரம்பு இல்லையா, எலும்பு இல்லையா, நரம்பு இல்லையா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாயின் வார்த்தை வரும். ஒன்று வந்தால் 2 வரும், ஏன் 4 கூட வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தன் நாவை அடக்கணும். நம்ம அதை அடக்கணும். சரி, கர்த்தர் என் கூட துணை, கர்த்தர் கேட்குறாரு, அவர் பார்த்துப்பாரு. சரி இன்னைக்கு நீ பேசுகிற, ஓகே. தாவீது சரியான எக்ஸாம்பிள். அந்த சிமியோனை பார்த்து மண்ணை வாரி போடுறான், சபிக்கிறான், முன்னாடி ஓடுறான், நான் கல்லுத்துக்கு அடிக்கிறான். நான் கூட இருக்கலாம் அப்படியே நம்ம ராஜாவுக்கு இருந்தாலும் அப்படியே துடிக்குது. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த செத்த நாய் என்ன பண்ணான்? ஒரே வெட்டு தான். அவன் என்ன சொன்னான்? தாழ்மையாக சொன்னான். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரான்? உன்னை தூஷிக்க சொல்லபடி சொல்லிட்டார். கர்த்தர் சொன்னார் அவங்ககிட்ட, நைட்டு போயிட்டு சிமியோனே யாக்கோபு விரோதமாக வரும்போது லாபானை பார்த்து, லாபான் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையோட பேசாத, நன்மையை தவிர தீமை ஜாக்கிரதை எச்சரித்த. அதுபோல் தாவீது நினச்சான், ஒரு நாள் ஆண்டவர் தான் சிமியோனே நாளைக்கு அவன் வரான், நல்லா வச்சு என்ன பண்ணேன் சொல்ல மாட்டீங்களே, வச்சு செய், நல்லா என்ன பண்ணேன், டேட்டரா சொல்ல வரட்டும். நான் என்ன பண்ணிடுறேன்? டேட்டரா கீழ்ச்சிடுறேன். இல்லை யார் கண்டுபிடிச்சாலே தெரிலங்க, வரட்டும் உண்டிலேருந்து பண்ணிடுறேன், ஒரு கை பார்த்துட்றேன், நல்லா மாட்டிக்கிட்டான். அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அவன் சொல்லும் போது ஒரே வார்த்தை சொன்னான். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரான்? பேச வச்சுட்டாருப்பா. கர்த்தர் பார்க்குறாரு, என்ன நான் பேச வச்சேன்னு சொல்லிட்டு, நான் எங்கடா பேச வச்சேன்? இதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என் நன்மை செய்கிறார். என் மேலே தாவீது மேலே இரக்கமாக இருக்கட்டும்னு சொல்லி தாழ்த்துனா பாருங்க. ஆண்டை பார்த்து, ஆஹா என் தாசன் பாரு. போனவன் அப்படியே திரும்பி வரான். இப்போது முன்னாடி போய் கல் ஓடுறான், காலில் வந்து மன்னிக்கிறான், எதுவும் பண்ணிட்டாரு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்லணுமா? பயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? பக்கத்தில் சொல்லுங்கள், பயம் இருக்கணும். பயந்து வார்த்தையை விட்டுறாதீங்க. வார்த்தையை விட்டால் இன்னொரு சம்பவம் வருது. இந்த நேரம் தாங்க முன்னாடி இந்த மயம் காமிச்சிட்டே இருக்குது. என்ன சம்பவம் வந்துன்னா, சுந்தரையா கிட்ட போயிட்டு ஒரு அம்மா மன்னிப்பு கேட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பற்றி இப்படி தவறாக சொல்லிட்டேன் அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. அப்போது சொன்னாங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு, ஒன்று செய். கடைக்கு போயிட்டு நல்ல பஞ்சு, ஒரு மூட்டை பஞ்சு வாங்கிட்டு வந்துட்டு முதல்ல என்ன பண்ண, எல்லாத்தையும் பிரித்து விட்டுடு, ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு எதெல்லாம் விட்டியோ அதெல்லாம் என்ன பண்ணேன், பொறுக்கி எடுத்துருவா அப்படின்னு. அந்த மாதிரி சிரிச்சாங்க. ஐயா, விட்ட பஞ்சு எப்படியா பிடிக்க போடும், அது காற்றுல போயிடும், பறந்துடும், தெரியுது இல்லை? இப்போ விட்ட வார்த்தையை அவனால் என்ன பண்ண முடியும்? திரும்பி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. போல் நம்முடைய வார்த்தை ரொம்ப அது மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. அது நமக்கு என்ன சொன்னோம், ஆண்டவர் பயப்படுற பயம் இருந்து நம்ம இது பண்ண ஆசீர்வாதம் தன்னாலே வரும்.
உங்களை யாராவது கேவலமாக பார்த்தா கவலையே படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்பா, என்னை மேன்மையாக அவனை பார்க்க வைக்கிறதுக்காக தான் என்னை கேவலமாக பார்த்து வைத்தாருப்பா, ஸ்தோத்திரம்பா அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்க கண்ணாலே உங்களை மேன்மையாக காண்படி கர்த்தர் வைப்பார். ஆமே, அதுதாங்க விசுவாசம். ஏன்னா கர்த்தர் எனக்கு துணை செய்கிறவர், மனுஷன் அல்ல. அப்படிதான் முன்னேறி போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக கடந்து பாருங்க. ஆறாவதாக நம்ம சொல்லுவோம் பாருங்க, 18:4-18 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே தன் மாமனாகிய எத்ரோவின் இடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், நான் திரும்பி போகணும், கர்த்தர் எனக்கு ஒரு ஆயப்பை கொடுத்துருக்காரு, நான் போய் எல்லாம் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு உள்ள அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். என் சகோதரர் உயிரோடு இருக்கிறாளா, என்னை கொல்ல நினச்சவன் உயிரோடு இருக்கிறானா, என் எதிரி உயிரோடு இருக்கும். ஆனால் கர்த்தர் பாருங்க, மோசேக்கு அடுத்த வருஷம் சொல்லுவார், பின்னும் கர்த்தர் மீதியானின் மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடி முடிஞ்ச எல்லாரும் எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் மட்டும் சொல்லாம நீ போய் பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. என்னன்னா அவன் போகும்போதே இருப்பான், அவன் இருக்கானா, இவன் இருக்கானா, பார்வன் இருக்கானா, அந்த நான் இது நான் ஒருத்தர் வெட்டிட்டு வந்தேன்னு என்னை தேடி தப்பிட்டு வந்தேன், அவன் இருக்கானோ அப்படின்னு ஒரு பயத்தோட போவான். கர்த்தர் பார்க்குறாரு, அப்பா பயப்படாத, உன் பிராணனை வாங்கின ஒருத்தன் உயிரோடே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. கர்த்தர் அப்படியாக உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவன் அழிஞ்சு போயிடுவான். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்களுக்கு குழி வெட்டினவன் அவனை குழியில் ஊற்றுவான். அதனால் ஏன் அப்படின்னா கர்த்தருடைய அழைப்பை பெற்றவங்க. சொல்லுங்கள், இங்கே நம்ம எல்லாம் யார்? கர்த்தருடைய அழைப்பை பெற்றவங்க, கர்த்தருடைய அழைப்பை பெற்றவங்க. அதனால் கர்த்தர் அழைப்பை பெற்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கர்த்தர் என்ன பண்ணணும்? துணை செய்கிறார். அதை உள்ள இருங்க. நான் சாதாரணமாக நான் ரட்சிக்கப்படலை, கர்த்தரே என்னை தெரிந்து கொண்டார். யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் தெரிந்து கொண்டார், கர்த்தர் நம்மளை அழைத்தார். அதனால ஆண்டவர் அப்படிப்பட்ட கூட இருந்து என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாருன்னா, முதல் குறிப்பில், நான் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வருஷம் முழுவதும், ஏன் இந்த 365 நாளும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. நான் ஒரு கேள்வி கேட்பேன். எப்போ கேட்பேன்னா 365 நாளுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். யார் பதில் சொல்கிறாரு பார்க்கலாம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னார். எப்போது துணை நிற்பாருன்னா, பயந்த நேரத்தில் துணை நிற்பார். ஆண்டவர் எப்போது துணை நிற்பார்னா, நம்மளை தாக்க வர நேரத்தில் நம்ம தப்பு வைப்பார். எப்போது துணை நிற்பாருன்னா, நாம் எப்போது துணை நிற்போம்னா, இதை ஆண்டவரை துணை செய்த மட்டும் நம்ம துணை செய்யும் போது கர்த்தர் நம்மளோடு இருப்பார். நான் இறங்கி செய்ய வேண்டியது இவன் செய்கிறானே அப்படின்னு கர்த்தர் செய்வார். துணை செய்யும் போது கர்த்தர் அதனால நமக்கு ஒரு நன்மை வர வைப்பார். எப்போது நான் ஒரு பரதேசி இந்த உலகத்தில் என்று நாம் வாழ வேண்டும். கடைசியாக தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். இன்னொன்று, காரியங்களாம் விட்டு சென்று போகிறதுக்கு அவன் பயப்பட வேலையில் ஆண்டவர் உதவி செய்து, பயப்படாத, உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொல்வார். உன்னை அடிக்கணும் இதெல்லாம் அழிந்து போயிட்டான், நீ போ, நான் உன் கூட இருக்கேன், உன்னை அழைத்தவன் நான் தான் என்று சொல்லி கர்த்தர் கூட போக வைப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது குறிப்பு மோசே குறித்து பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தையை ஒருத்தர் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4:17 பாருங்க. 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். பக்கம் 297 அதில் வாசிக்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா 17, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, அந்த வார்த்தை அது துணையாக நின்று, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறதுக்காகவும் புறஜாதி எல்லாரும் கேட்கறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாய் என்று நான் ரட்சிக்கப்பட்டேன். என்ன வசனம் தேடுறீங்களா? 2 தீமோத்தி, கரெக்டாக சொன்னால் 2 தீமோத்தி 4:17. இப்போது இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். என்னென்னா 14, 15, 16 பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அலெக்சாந்தர் என்ன பண்ண ரொம்ப தீமை செய்தாங்க. யாருக்கு? பவுலுக்கு ரொம்ப தீமை செய்து அவனை பண்ணானா. இது சொல்கிறாரு, கர்த்தர் அவனுக்கு பதில் இருப்பார், நான் இல்லை, கர்த்தரே அவனுக்கு பதில் அளிக்கட்டும். 15 சொல்கிறாரு, நான் நீயும் அவனுக்கு எச்சரிக்காரு, அவன் நம்முடைய வார்த்தைகள் மிகவும் எதிர்க்கிறவன், என்னை தீமை செய்கிறான், என்னை எதிர்த்தான். 16 சொல்கிறாரு, நான் ஒரு முதல் விசை உத்தரவு சொல்ல இன்னைக்கு என்னோட கூட யாரும் இல்லை, தனியாக இருந்தேன். ஆனாலும் அந்த குற்றம் யார் மேலே வருவானா, தனியாக மாட்டிக்கிட்டேன், தனியாக இதில் சிக்கிக்கிட்டேன். ஆனால்
என்னை தனியாக என்னை இப்படி தவிக்க விட்டோம், நல்லா இருப்பானா மாற்ற வைப்போம், இப்படிலாம் பண்ணாது, இப்படி என் வாழ்க்கையை கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டே அப்படிலாம் நீ பண்ண அப்படிலாம் சொல்லாமல் கர்த்தர் அவங்க மேலே அந்த குற்றம் வராதபடி ஏதோ கர்த்தர் எனக்கு துணை செய்கிறாரு, அதனால் என்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி அவன் மேலே குற்றம் சும்மா தான் இருப்பதாக என்று சொல்லி மனுஷன் அவன் 18 சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் எல்லா தீமை என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த வருஷம் எந்த தீமையாவது வரட்டும், உங்களுக்கு ஒன்று தெரியணும், என் கர்த்தர் துணை நின்று என்னை என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். இன்னும் சொல்ல தம்முடைய வரவு அடையும்படி என்னை காப்பாற்றுவார். கர்த்தர் எனக்கு துணை நின்று ரட்சிப்பார், கர்த்தர் எனக்கு துணை நின்று காப்பாற்றுவார். உலகத்தில் ஆண்டவருக்கு எப்பவுமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருடைய ஊழியம் குடும்பம் நடத்தும் போது, உங்களுக்கு என்னெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காரோ அந்த பொறுப்பில் நீ இருக்கும் போது நீங்கள் எதை கொடுத்து பயப்படவானா, யார் மேலேயும் பழி போடாதீங்க, நீங்கள் அந்த பழியை நீங்களே ஏற்றுங்க, யார் மேலேயும் பழி வரக்கூடாது என்று அப்படி தான் வாழணும். சில பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆனோம் டக்கு இது உன்னால் தான் வந்துச்சு, உன்னால் தான் வந்துச்சு, நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அப்பயே சொன்னேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு ரெக்கார்ட் தான் பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ண என்ன பண்ண முடியும்? நல்லது நடந்தால் எல்லாம் என்னால் தான் வந்ததுன்னுவாங்க, கெட்ட நடந்தால் எல்லாம் உன்னால் தான் வந்ததுன்னுவாங்க. ஸோ அப்படி இருக்கவே கூடாது. ஸோ யார் மேலேயும் ப்ளேம் பண்ணக்கூடாது. யாரை நம்மளை எதில் இது பண்ணனா, கர்த்தர் எனக்கு துணை செய்வார், எனக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை தப்பு வைப்பார், என் ஆண்டவர் என்னை ரட்சிப்பார், என் ஆண்டவர் எனக்கு துணை செய்வார் என்று நம்ம போகும்போது அவர் ஒரு வார்த்தை தப்பு வைப்பார். மோசே சொல்றாரு தப்பு வித்தாரு, இவர் சொல்றாரு இன்னும் தப்பு வைப்பார். எப்போ? பரம ராஜ்யத்து வரைக்கும், பரலோகம் போற வரைக்கும் தான் பண்ண வரோம். ரட்சித்து 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 இவங்களை தப்பு வைப்பார். அதனால கர்த்தர் உங்களோட துணையாக இருந்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். ஏதோ ஜோம் முடியுமா? 10:05 ஆகிடுச்சு பாருங்க. கரெக்டாக எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 37 நிமிஷம் பேசியிருக்கேன். வர வர செய்தி டைம் சுருங்குது, என்ன பண்ணுறது? அதனால தான் இன்றைக்கி 3 பாட்டு தான் பாடினேன், வர்ஷிப் பாட்டு 3 பாட்டு தான் பாடினேன். 7:50 ஆரம்பிச்சிடலாமா சொல்லுங்கள்? 7:50 ஆரம்பித்து ஜெபம் பண்ணிவிட்டு 8 மணிலேருந்து பாட்டு பாடும், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி போகலாம். 7:50 அப்படின்னு முதல்ல நான் வரணும், இந்த 7:50க்கு நீங்கள் வரணும், கர்த்தர் கிருபை செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஓகே? இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா? இனி என்ன சொல்லுவேன்? கர்த்தர் சொல்கிறாரு மோசையை பார்த்து சொல்கிறது போல், ஏசியா 41:14, பயப்படாத, நான் உனக்கு துணை செய்கிறேன். கர்த்தர் தான் துணை செய்வார். அதனால் எந்த வாழ்க்கை சேலஞ்சையும் தான் பயப்படாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் துணை செய்கிறவர். ஹல்லேலூயா. துணை செய்கிற கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். ஒரே ஒரு அடி மாத்திரம் பாடுவோம், நேரம் ஆயிடுச்சு. 10 நம்ம கொடுப்போம். என்னென்ன மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாத கர்த்தர், உன்னோட உடன்படிக்கை கர்த்தர் துணை செய்து உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்களோடு இருப்பார். எல்லா கண்ணீரின் பாதைகளும் மாறும், நன்மையின் வழி திறக்கும். 3வது அடியை பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாதவர், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாதவர், உடன்படிக்கையின் தேவன், வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர், உடன்படிக்கையின் தேவன், வல்லமையின் ராஜா, அவர் சேனைகளின்
பற்றி பயப்படாம போங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். ஓ ஹால, எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தரே உங்களை தப்புவிப்பார். கர்த்தரே உங்களை காப்பாற்றுவார். கர்த்தரே உங்களை உதவி செய்வார். கர்த்தர் தம்முடைய பரம ராஜ்யத்தை கூப்பிடுற வரைக்கும் உங்களை அனுதினமும் ரட்சித்து காப்பாற்றி நடத்துவார். ஹalleluya. அன்பு இருக்கிறவர்களே, பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே காலை நாங்கள் கூடின இந்த 8 மணியிலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த 10:10 நேரம் வரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பாடல் வழியாக எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆராதனையில் எங்கள் துதி சோத்திரத்தை எடுத்து ஆண்டவரே எங்களுடைய ஆவியினாலே நிரப்பி எங்களை பலப்படுத்தினீர். உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை பேசி ஏசாயா 42:14 பிரகாரமாக பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். அப்பா, மோசேக்கு துணை செய்த கர்த்தர், பவுலுக்கு துணை செய்த கர்த்தர், எங்களுக்கும் நாளில் செய்வேன் என்று எங்களோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையானது அப்படியே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தில், இயேசு நாமத்தில் ஒவ்வொரு மேலும் பலிக்கட்டும். அப்பா கர்த்தர் ஆண்டவரை கரம் பிடித்து நடத்துங்க. இங்கே போகும்போது கர்த்தர் துணை செய்கிறார், எதை குறித்து பயப்பட மாட்டேன் என்று ஆண்டவரே கர்த்தாவே போக உதவி செய்வீர்கள். அந்த ஒவ்வொரு ஆசையும் தந்த காலை தசனம் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வைத்திருந்த வாரம் முழுவதும் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க உதவி செய்வீர்கள். இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தர் இதே ஆசீர்வாதம் ஆண்டவர் அவர்கள் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தமுடைய கர்த்தரை மதிவரை இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. எல்லா ஹாப்பி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடே பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க.